ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாறனுக்கு மேரேஜ் ஆன விஷயம் மதுவுக்கு தெரிய வருது. மது ஒரு தப்பான முடிவு எடுக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா நம்ம மாறனுக்கு என்ன செய்தாங்க? நம்ம மதுவை யார் வந்து காப்பாத்துனாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம மாறனும் வீட்டுக்கு வந்த உடனே கார்த்திய சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. எதுக்குடா இப்படி ஒரு விஷயத்த செய்த? மதுக்கிட்ட எதுக்கு எனக்கு மேரேஜ் ஆகலன்னு சொன்ன? அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்திட்ட கேட்கும்போது, கார்த்தியும் எல்லாமே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தாண்டி தான் செய்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம மாறனும் என்னடா நீ பேசுற? அதுக்காக இப்படி ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியுமா? அப்பா நம்மள அப்படியே சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் கார்த்திய சரியா அடிச்ச மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்ம கார்த்தியும் சரிடா மன்னிச்சிடு. இந்த விஷயத்த பத்தி இனிமே வீட்ல யாருக்குமே தெரியாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் கார்த்திட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம வீரா மாறனுக்கு மேல பயங்கரமா கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம மாறனும் வீரா கிட்ட வந்து, வீரா என்ன தயவு செய்து மன்னிச்சிடு. எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன மன்னிச்சிடு வீரா. மது ஏதோ நான் மேரேஜ் ஆகாத ஆளுன்னு நினைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அதே சமயத்துல நம்ம மாறனும் எப்படியாவது இந்த கார்த்தி தான் இந்த மாதிரி செய்தாங்கிற விஷயத்த நம்ம வீரா கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது. இல்லைன்னா கார்த்திகை மேல ஒரு தப்பான எண்ணம் வந்து நம்ம வீராவுக்கு வந்துடும்னு மாறனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் வீரா கிட்ட, வீரா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ண போகும்போது, வீராவும் ஒரு கட்டத்துல நம்ம மாறன் கிட்ட, இல்ல மாறா, வேற ஒரு பொண்ணு உன்னை ஹக் பண்ணான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு. என்னைக்கா இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில நான் ஒருத்தி தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உன்னை வேற ஒருத்தையோட பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறன் கிட்ட சொல்லும்போது, மாறனும் வேற என்னடி நான் செய்யறதுக்கு? அந்த மது இப்படி எல்லாம் பட்ட பொண்ணே கிடையாது. எனக்கு மதுவை பத்தி சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவ எல்லாம் மேரேஜ் ஆன கூட ஆளை லவ் பண்ற அளவுக்கு கேவலமானவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வீராவும் நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா நான் அன்னைக்கே சொன்னேன், அவ பாக்குறது எதுவுமே சரியில்லை. ஏதோ தப்பா இருக்குன்னு. அப்ப கூட நீ நான் சொல்றத கேட்கவே இல்லை. எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நீ மட்டும் ஹோப் கொடுக்காமலாம் இவ்வளவு வரைக்கும் வந்திருக்க அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும், நீ என்ன பேசுற? 1% கூட எனக்கு வந்து அவ மேல ஒரு விருப்பமே கிடையாது. இன்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீரா கிட்ட சொல்லும்போது, நம்ம வீராவும் மாறனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மதுவுக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. அப்படியே நம்ம மாறனும் மதுவும் சேர்ந்த மாதிரி இருக்க போட்டோவை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. மாறா, நான் இதை கொஞ்சம் கூட உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட குடும்பம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டீங்களே, இதை நான் கண்மூடித்தனமா நம்பிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு மட்டும் மேரேஜ் ஆன விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் எல்லாம் இந்த மாதிரி செய்திருக்கவே மாட்டேன். என்னை வந்து எவ்வளோ பெரிய கேவலமான பொண்ணு மாதிரி நீ நினைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை நினைச்சு நம்ம மதுவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. மாறன் கூட நம்ம லைஃப் நல்லபடியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனா எல்லாமே மாறி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மது ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. இனிமே இந்த இடத்துல நான் வாழறதுக்கு விரும்பவே இல்லை. நான் வாழ்க்கையிலையுமே ரொம்பவே அடி வாங்கிட்டேன். கண்டிப்பா இனி என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. மதுவும் அதுக்கான வேலைகளை பார்க்கும்போது நான் அவங்களோட அப்பாவோட போட்டோவை பார்க்குறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உங்க பொண்ணு லைஃப்ல தோத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுவும் அதுக்காக தயாராகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரம் மட்டும் நடந்துட்டேன். எப்படியாவது மது கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும். அவ நம்மளை பத்தி எவ்வளவு தப்பா நினைச்சிருப்பா. நம்மனால தான் மதுவுக்கும் இந்த மாறனுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டு. இனி மட்டும் உண்மை தெரிஞ்ச அப்புறமா மது என்ன செய்ய போறான்னு தெரியல. இந்த கடைக்கு இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே அவ தான். அவனால தான் இந்த கடை கொஞ்சம் முன்னேறி இருக்கு. அப்படி இருக்கும்போது மதுவுக்கு நம்ம இப்படி பண்ணது தப்பான விஷயம் சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மதுவை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம மதுவும் அப்படி பண்ணும்போது கரெக்டா அவங்க அப்பா வந்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம மதுவும் அவங்க அப்பாகிட்ட கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லப்பா, நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழும்போது அவங்க அப்பாவும் நம்ம மதுக்கிட்ட, என்ன பேசுற மது, நீ எதை பத்தி சொல்றியோ அதை எனக்கு தெளிவா சொல்லு, அப்பதானே எனக்கு புரியும்னு சொன்ன உடனே மதுவும் மாறன் பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாறனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிட்டான்ப்பா. அன்னைக்கு வீரான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவன் தான் அவனோட ஒய்ஃபா. இது எதுவுமே தெரியாம அந்த குடும்பத்து கூட நான் சேர்ந்து இவ்வளோ நாளா
இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பேசினது எல்லாத்தையுமே நான் கண்மூடித்தனமா நம்பிட்டே இருந்திருக்கேன். கண்டிப்பா என்ன இப்படி யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படியாவது அந்த கடைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வேலைய பார்த்துருப்பாங்க அப்படி சொல்லி மதுவும் அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கும்போது, அவங்க அப்பாவும் "நீ எதுக்குமே கவலைப்படாத. இப்படி ஒரு சம்பவம் நடந்தத அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே! அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பியா? அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு உன்ன நான் எவ்வளோ செல்லமா வளர்த்தேன். உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? அப்படி இருக்கும்போது என்ன விட்டுட்டு போக உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? இந்த மாதிரிலாம் செய்யாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் மது கிட்ட கதறி அழும்போது, மதுவும் "எனக்கு மாறன விட்டா யார் கூடயுமே வாழ பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது, "நீ எதுக்குமே கவலைப்படாத. அந்த மாறன உண்டு இல்லன்னு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது, "இல்லப்பா எனக்காக மாறன்னு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம்ன்னு" சொல்லி நம்ம மதுவும் தடுத்து நிறுத்திடுறாங்க. நம்ம கார்த்திய பார்த்தோன்னே மது பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. மதுவும் "எதுக்காக நீ இப்படி ஒரு பொய் சொன்ன? உன்னால என்னோட லைஃப் எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா?" அப்படி சொல்லிட்டு கார்த்திய பயங்கரமா திட்டும்போது, "கார்த்திய மது என்ன மன்னிச்சுடு. மாறனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. மாறனுக்கு மட்டும் மேரேஜ் ஆன விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா, எங்க நீ இன்வெஸ்ட் பண்ணாம போயிடுவேன்னு சொல்லிட்டு பயந்து தான் இந்த மாரி செய்தேன்." அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம மதுக்கு தெரிய வருது. அத கேட்ட மது பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்காக என் வாழ்க்கை தான் கிடைச்சதா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய சரியா வெளுத்தெடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க அப்பாவும் இந்த வாட்டி விடுற மாதிரி இல்ல. தன்னோட பொண்ணு மதுவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு, அப்ப எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாறன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த குடும்பத்தை உண்டில்லன்னு பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம மதுவோட அப்பாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல மாறனுக்கு மது இந்த மாதிரி செய்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. மாறன் மது கிட்ட வந்து "என்ன மது இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்ட? இப்படிலாம் செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ தைரியமான பொண்ணு நீ. நீ போய் இப்படிலாம் செய்வியா?" அப்படின்னு கேட்கும்போது மதுவும் "என்னால முடியல மாறா. உனக்கெல்லாம் மேரேஜ் ஆயிட்டுன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கவே செய்திருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட பேசும்போது மாறனும் "நீ எதுக்குமே கவலைப்படாத. எல்லா தப்புமே என் குடும்பத்தை சேர்ந்தவங்க மேல தான். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி ஒரு செயலை கண்டிப்பா செய்யாத. உன்னோட அப்பா எல்லாத்தையும் பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? என்னை விட ஒரு நல்ல பையனாட்டு உனக்கு கிடைப்பான். அதனால நீ அதை நினைச்சு வருத்தப்படாத." அப்படி சொல்லும்போது அதுவும் "என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது மாறன். உன்னை தவிர வேற ஒருத்தங்கள நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. மாறனும் "சரி மது நீ எதுக்குமே கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துல இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட விஜியும் எப்படியாவது நம்ம பண்ண பிளான் எல்லாமே சக்சஸா தான் நடந்திருக்கு. இந்த வாட்டி வந்து கண்டிப்பா மாறன் குடும்பமே மாட்டிட போகுது. இனி இந்த மதுவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சு. மது கூடிய சீக்கிரத்துல மாறனோட கடைக்கு கொடுத்த எல்லா பணத்தையுமே திருப்பி வாங்க போறா. இனிமே பணம் இல்லாம அவங்க கடையை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு மனக்கொட்டையை கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல விஜயும் நம்ம வீரா மாறன்கிட்ட வந்து "என்ன வீரா, மாறன் மச்சானோட வாழ்க்கையில இன்னொரு புதுசா ஒரு ஆள் வந்திருக்காமே" அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட வீராவும் விஜி உன்னோட வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா பேரு. இதுக்கு மேல இந்த விஷயத்துல தலையிட்டு இருந்தேன்னா நடக்கிறதே வேற. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு காரணமும் நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா விஜிக்கு மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம மாறனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். நம்ம கார்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு ஆனா எந்த காரணத்தை கொண்டோ கார்த்தியை பத்தி நம்ம வீரா கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நம்ம மாறனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல விஜயை எப்படியாவது இந்த மதுவும் அவங்க அப்பாவும் வச்சு ஒரு பிளான் பண்ணி மாறன் கடையை எப்படியாவது இழுத்து மூடிடணும்னு சொல்லிட்டு விஜயும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.